ஹல்லேலூயா. வேத புஸ்தகம் உங்க மத்தியில இருந்தால் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை யாரா வாசிங்களேன். Praise the Lord. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நாம படித்த இந்த 7 வசனத்துல அநேக தரம் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமென். ஒரு காரியத்தை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்றாருன்னா அதுல ஒரு முக்கியமான கருத்து இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் நான் வேதத்தை அநேக நேரம் படிக்கிறது. ஒரு வார்த்தை ஏன் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் சொல்றாரு, ஏன் என்னில் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம அடிப்படையா மையமா வைத்து இன்றைக்கு பார்க்கிற பொழுது கர்த்தரில் நிலைத்திருப்பது எப்படி, how can we remain in Lord. ஆங்கிலத்துல இந்த வார்த்தை ரிமைன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. நான் நிறைய டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன், ஆனா எல்லா டிரான்ஸ்லேஷன் முக்காவாசி ரிமைன் என்ற வார்த்தை இருக்கிறது. அப்போ நான் இந்த வார்த்தைக்குடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன, அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஒரு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு அர்த்தம் எனக்கு என்னுடைய தியானத்துக்கு ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு வார்த்தையா இருந்தது. அது என்ன கருத்துன்னா, அந்த ரிமைன் என்ற வார்த்தைக்கு நீங்க கூட போயிட்டு ஆன்லைன்ல பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை ரிமைன் என்ற வார்த்தைக்கு கண்டினியூ டு பொசஸ் a particular quality or fulfill a particular role. தமிழ்ல என்ன சொல்லணும்னா, நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நீங்க நிலைத்திருங்க, இல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை முழுமைப்படுத்தும்படி அதை நிறைவேற்றுங்க. fulfill a particular role. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவ அறிந்திருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம். ஆனால் உங்களுடைய அழைப்பு என்ன, என்னுடைய அழைப்பு என்ன? I want to just take into a different view of this message. நிறைய நேரங்கள் நீங்க கனி கொடுப்பது குறித்து இந்த வசனங்கள் அடிப்படையில் நிறைய பேர் நிறைய பிரசங்களை கேட்டிருப்பீங்க. ஆனா இதோடைய ஒரு வித்தியாசமான கருத்தை உங்க மத்தியில நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு காரியத்தை உங்க மத்தியில நான் சொல்ல விரும்புறேன், பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நிறைய நேரத்துல இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, வார்த்தை அறிந்தவர்களாக நிறைய பேர் சும்மா இருக்கிறாங்க. வாரம் வாரம் வரும், உங்களுடைய அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ வரோம் பிரதர், சர்ச்சுக்கு வரும் இல்லையா, மெசேஜ் கேட்க பாஸ்டர் கொடுக்குறாரு இல்லையா, அது வர்ஷிப் நடக்க ஒரு டீம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஒருத்தங்க இருக்காங்க, எங்களுக்கு ஒன்னும் அழைப்பு நாங்க சர்ச்சில் உட்கார்றோம் இல்ல. ஆண்டவர் வார்த்தைய சும்மா சொல்லவில்லை. என்னில் நிலைத்திருங்கள் என்று நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், கனி கொடுப்பதற்கு என்ன நிலைத்திருங்கள். என்னை நிலைத்திருந்தா, நீங்க என்னுடைய வசனத்தை நிலைத்திருந்தா, நீங்க கேட்கிறதோ பெற்றுக்கொள்ள என்று சொன்னா, அப்போ அந்த நிலைத்திருக்கிறோடைய உள்ளான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இது எபிரேய மொழிபெயர்ப்புல நான் போய் பார்த்தேன். அதனுடைய வார்த்தை என்னன்னா யாஷா, யாஷாப், YASHAB ஆங்கிலத்துல சொல்லணும்னா யாஷாப் அப்படின்னு இருக்கு. அதுல இன்னொரு அர்த்தம் என்ன வார்த்தை அடிப்படையாக கொண்டிருந்தாங்க என்று சொன்னால் ரிமைன், சிட் ஆர் டுவெல். டுவெல்லிங், டுவெல்லிங்னா என்ன அர்த்தம் தமிழ்ல சொல்லுங்களேன், நல்லா தமிழ் அறிந்தவர்கள். என்ன இப்படி அமைதி ஆயிட்டீங்க? நல்ல ஒரு இன்டராக்டிவா பேசுங்களேன்.
டுவெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? குடியிருக்கிறது, இல்ல அங்க வசிக்கிறது. இப்படி நம்ம பல அர்த்தங்களை பார்க்கலாம். ஆனா ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, டுவெல்லிங் என்பது நான் ஒரு இடத்துல ஒரு சில காரியங்கள்ல நான் தரித்திருப்பது. நான் அங்கே தரித்திருந்து அந்த காரியத்தை நான் அனுபவிக்கிறேன், அதை தெரிந்து கொள்கிறேன், அதை புரிந்து கொள்கிறேன், அதன் ஆழத்தின் நான் சென்று சில காரியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த கிரேக்க மொழியில அந்த ரிமைன், நிலைத்திருங்கள் என்ற வார்த்தையுடைய உள்ளான கருத்து என்னன்னா, ஐயா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புல, நீ ஓடிக்கொண்டிருக்க ஓட்டத்துல நீ நிலைத்திருந்து அங்கே தரித்திருந்து ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இயேசுவின் அன்பையும் அவருடைய வரங்களையும் அவருடைய கனிகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் உன் வாழ்க்கையில வெளிப்படுத்தி, அதுதான் நீ என்ன நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். சோ அவரோடு தரித்திருப்பது. சோ இன்றைக்கு சில உதாரணங்களை நாம் வேதத்தின் அடிப்படையில பார்த்து நாம் நம்மளை ஆராய்ந்து கொள்ள போகிறோம். நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அதான் முன்னாடி நான் சேலஞ்சிங்கா சொன்னேன். நம்மளுடைய அழைப்பு என்ன? நீங்க ஒவ்வொருத்தரோடையும் இந்த மெசேஜை கேட்கும், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது விசேஷமாக எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது, நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய அழைப்பை உணர்ந்து அதிலே வாழ வேண்டும். இன்னொருத்தருடைய அழைப்புல வாழாதீங்க. நிறைய நேரத்துல இன்னொருத்தருடைய அழைப்புல தான் நம்ம வாழ்றோம். அழைப்பு இல்லாத இடத்துல செத்து போன தான். யாரோ ஒருத்தர் வந்து அழைச்ச அழைப்புல நீங்க எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம், உங்களுடைய முடிவு தெரியாது. பழைய காலத்துல பாட்டு மனம் போன போக்குல போனன்னு சொல்லி இந்த சொல்ற கவிதை பழமொழிகள் மாதிரி நம்மளும் மனம் போன போக்குல வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் போதோ அடிச்சுட்டு போற மாதிரி ஆயிடும். அதனால உங்களை அழைப்பை நீங்க ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்க. செய்தியை கேட்கும் பொழுது அந்த அடிப்படையில நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். விசேஷமாக இன்றைக்கு 1 சாமுவேலின் புஸ்தகத்துல சில அதிகாரங்கள் நாம புரட்டி பார்க்க போகிறோம். உங்களுக்கு சிலருக்கு தெரிந்த கதைகளா இருக்கலாம், இல்ல சிலர் பேருக்கு தெரியாத காரியமா இருக்கலாம். எதுவா இருப்பினும் நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நிலைத்திருப்போம், அழைப்பில் நிலைத்திருப்போம், அந்த அழைப்பை நிறைவேற்றுவோம். அதான் நம்மளுடைய உள்ளான கருத்து. இன்னைக்கு 1 சாமுவேல் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட் பின்னோக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சுருக்கமா சொல்றேன். இது என்ன நடக்குதுன்னா, சவுல் ராஜாவாகப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அநேக காரியங்களை செய்கிறார். அதுக்கப்புறம் சில காரியங்களை திருப்பி நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் நிறைய நாள் தாவீதை துரத்துறாரு, அடிக்கிறாரு, கொலை பண்ண வராரு, செய்ய வராரு. எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அவர் வந்து ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்டவராய் இருப்பினும் இப்ப இந்த இடத்துல ஒரு போருக்கு போறார். சரிங்களா? இங்க ஒரு ஆச்சரியமான சில காரியங்கள் நடக்க போகிறது. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா 28ஆம் வசனத்துல, அந்நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார். இப்ப யார் கூட போர் வந்திருக்கு? ஆல்ரெடி இவங்களுக்கு சவுலுக்கு பெலிஸ்தர்னாவே நடுக்கும். ஏற்கனவே கோலியாத் வந்து அடிச்சான். நடுவுல தாவீது தான் போய் காப்பாத்திட்டு வந்தான். இப்போ சவுலுக்கு என்ன ஆயிடுதுன்னா, திருப்பி பெலிஸ்தர் வராங்கன்னு சொன்னோடனே, அப்போ சாமுவேல் இருந்தாரு, தாவீது இருந்தான் கூட, ஏதோ சண்டை போட்டாங்க, யாரோ தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, எப்பவுமே ஏதோ செய்ய முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், பயம் வந்துருச்சு. அப்ப 6ஆம் வசனத்தை பாருங்களேன். 5ஆம் வசனம், சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். ஐயோ வந்துட்டாங்களே, நம்மள சொல்ற மாதிரி வந்துட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஐயோ வந்துட்டாங்களே, என்ன பண்ணிடுவாங்களோ, நம்ம கிட்ட யாரும் இல்லையே அப்படி பயந்துட்டு அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீக்கு தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இங்கிலீஷ்ல படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. God refused
to answer Saul through prophecy, through any means. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல இப்படி ஒரு வார்த்தை இருந்துச்சு, நீங்க ஒன்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க, but God has refused to answer youன்னு சொன்னா நான் யோசித்தேன். அப்போ இன்னைக்கு என்ன அழைக்கப்பட்ட அழைப்புல நான் நிலைத்தில்லாவிட்டால் ஆண்டவரிடத்துல நான் ஒண்ணு கேட்க போகும் பொழுது அவர் எப்படிப்பட்டவரா எனக்கு பதில் சொல்லுவாருன்னு நீங்க ஆராய்ஞ்சு கொள்ளுங்க. இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஸோ இப்போ சவுல் வந்து பயந்துட்டார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, இப்போ என்ன இன்னொரு சில வசனங்கள் ஷார்ட் பண்றதுக்கு என்ன ஆயிடுதுன்னா, இப்போ யாராவது ஒருத்தரை எனக்கு சொல்லி ஆகணும். இப்போ ஆண்டவரே கடவுளே எனக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு, மறு உத்தரவு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ எப்படியாவது சாமுவேலையா செத்து போயிட்டாரு, இப்போ எப்படியாவது அவரையாவது எழுப்பணும்னு சொல்லிட்டு வகை தேர்றாரு. நீங்க யாராவது ஒருத்தர் செத்து போனதை போயிட்டு எழுப்புவீங்களா? பணத்தை போயிட்டு கல்லறைக்குள்ள போய் யாராவது ஜெபம் பண்ணுவீங்களா? கல்லறையில இருந்து எழுச்சி வந்து எனக்கு ப்ராஃபஸி சொல்லுன்னு யாராவது ஒருத்தர் பண்ணுவீங்களா? அப்போ எவ்வளவு பயந்துருக்கான் பாருங்க பெலிஸ்தரை பார்த்து, பயம். 16ஆம் வசனம் பாருங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கு நடுவுல வந்து ஒரு ஸ்திரீ கிட்ட போறாரு. அந்த ஸ்திரீ வந்து என்ன சொல்லிடுறாங்க, வந்து தீர்க்க தரிசனம்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா சவுல் வந்து ஒரு கட்டளையிட்டு இருந்தாரு, இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னா இல்ல உயிரோட பிணங்களை இது மாதிரி நிறைய காரியங்களை பண்ணா என்னை வெட்டி போட்டுருவாருன்னு சொல்லிட்டு. ஆனா இவருக்கே ஒரு தேவை வந்துருச்சுன்னு போறாரு. போயிட்டு என்ன பண்றாங்க, இங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இறந்து போன சாமுவேலை வந்து உயிரோட கொண்டு வராங்க ஆவியில. சரியா? அதுதான் இதோடைய ஒரு ஒரு பயங்கரமான கதை. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் போயிடக்கூடாது சில பேருக்கு, அதனால டீட்டெயிலாக நம்ம போகாம. ஸோ 16ஆம் வசனத்துல இப்ப என்ன ஆயிடுது, சாமுவேல் வராரு, ஒரு கிழவன் வராரு. அவர் கிழவனுடைய ஆவியை பார்த்தானே இவங்களுக்கு சாமுவேல் மாதிரி தெரியுது. அப்போ 16ஆம் வசனத்துல அதற்கு சாமுவேல் அப்போ 15ஆம் வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைந்து என்ன என்று கேட்டான். கலைந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளினாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். இப்ப என்ன ஆகுதுன்னா, சாமுவேல் பதில் சொல்றார், கர்த்தர் உன்னை விட்டு, தமிழ்ல நீங்க வசனம் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அதுல என்ன வார்த்தை போட்டிருக்கு, உன்னை விட்டு. நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்திருக்கவங்களுக்கு என்ன தவறு பண்ணியிருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளாம் பொழைச்சுக்கிட்டோம், அப்படிதான் நான் நினைச்சேன். நான் பொழைச்சுக்கிட்டேன்னு. ஒருவேளை நான் சவுலா வாழ்ந்திருந்தேன்னா என் நிலைமை எப்படி இருக்கும் நான் யோசித்து பார்த்தேன். ஐயோ எனக்கு பயமா இருந்துச்சு. கர்த்தர் உன்னை விட்டு விலகி, God has departed from Saul. உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது, ரெண்டாவது பாருங்க, யாரு கர்த்தர் வந்து யாருக்கு, ஆண்டவர் நமக்கு சத்ருவானா நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? நம்ம பிசாசு ஒருத்தன் தான் சத்ருன்னு அவனை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், பேய ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க சவுலுக்கு யார் சத்ருவாயிட்டான்? யார் சொல்றா? செத்து போன சாமுவேல் எழுந்து வந்து அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். சோ இது எதனால அப்படி நடந்தது? அதே 1 சாமுவேல் புஸ்தகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க அந்த பின்னர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 15ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா என்ன நடந்தது நீங்க யோசிக்கிற, எதுக்கு சாமுவேல் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு. 15ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ படிக்கலாம் யாராவது 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து சொல்லி படிங்களேன்.
என்ன சொல்லியிருக்காரு? எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கொன்றுடு. 10ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? பண்ணல, நல்லதெல்லாம் மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணாரு? நல்லதெல்லாம் மட்டும் ஒதுக்கி வச்சுக்கிட்டாரு. நடக்கிற கதையை மட்டும் பாருங்க. இதனாலதான் கர்த்தர் அங்க வந்து அந்த 28ஆம் அதிகாரத்துல இந்த நடந்த 13 அதிகாரத்துக்கு நடுவில் நிறைய காரியம் நடந்திருக்கிறது. ஆனா இதோடைய காரியம் ஏன் அப்படி நடந்துச்சுன்னா இது அங்க சொல்றார், சொல்லி காட்டுறார் ஆண்டவர். என்னாச்சு? ராஜாவாக்கினது எனக்கு. சவுலுக்கு என்ன அழைப்பு இருந்துச்சு? சேவகனா இருக்கிறது, ராஜாவா இருப்பதற்கு. யார் அவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணது? சாமுவேல் பண்ணார். யார் மூலியமா? ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம். அப்ப சவுலுக்கு அவன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரே ஒரு அழைப்பு இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பது. இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பதற்கு அவனை அழைத்தது ஆண்டவர், கர்த்தர். அப்போ அவனுக்கு அந்த அழைப்பில் நிலைத்திருப்பதற்கு அவன் எங்க நிலைச்சிருந்திருக்கணும்? கர்த்தர் மேல நிலைச்சிருக்கணும், இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த கர்த்தர் அவனை ராஜாவா அழைச்ச அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தைய நிறைவேற்றாம யார மனஸ்தாபப்படுத்திட்டான்? கர்த்தரையே மனஸ்தாபப்படுத்திட்டான். அவன் என்னை விட்டு திரும்பி, உங்களை ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய அழைச்சிருக்கிறாரு, நீங்க அதை நோக்கி ஓடுறீங்களா? இல்ல அந்த காரியத்தை எனக்கெல்லாம் செய்ய முடியாது, சும்மா ஆண்டவர் சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு, சும்மா நான் ஏதோ தப்பா நினைச்சேன்னு சொல்லி திரும்பி வரீங்க போயிட்டீங்களா? ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய அழைப்பு என்ன? என் வார்த்தையில் நிறைவேறாமற் போனான். அப்ப ஆண்டவர் அங்க என்ன படிச்சோம் நம்ம? யோவான் 15ல என் வசனங்கள், என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன் என்னிலும் என் வார்த்தையிலும். இப்ப இங்க என்ன ஆச்சு? என் வார்த்தையில நிலைத்திருக்கலையே. வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இதுல நடந்த ஒரு காரியங்கள் இல்ல, முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய நடக்குது. சவுல் வந்து சொல்றாரு, ஐயோ நான் நல்லதுதான் பண்ணேன், எதுக்கு எடுத்து வச்சேன் தெரியுமா? அந்த நல்லதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பலியிடலாம். ஆண்டவர் உன்னை பலியிட சொன்னாரா? சொல்லவே இல்லையே, உன்னை வெட்டதானே சொன்னாரு. ஐயா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அங்க என்ன பண்ணாரு? பலியிடுற வரைக்கும் உக்காந்துரியான்னு சொன்னாரு. போரெல்லாம் முடிச்சுட்டு, ஆனா அங்க போருக்கெல்லாம் போகணும், ஆனா அங்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி சாமுவேல் வருவாரு, நீ உக்காந்துருன்னு சொன்னாரு. இப்போ அங்க உட்கார்ந்து இருக்க வேண்டியவன் உட்கார்ந்து இல்ல, இங்க வெட்டுன்னு சொன்னா வெட்டாம எப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டான் பாருங்க. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, அடிப்படை அவன் ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கவே இல்லை. ஆண்டருக்குள்ள நிலைத்திருந்தான் என்றால் இல்ல, ஏன்னா அந்த 12ஆம் வசனம் மட்டும் நீங்க பாருங்களேன். மறுநாள் அதிகாலமே சாமுவேல், படிங்களேன், மறுநாள் எங்க கர்மேலுக்கு வந்து என்ன பண்றாரு? ஐயா வெற்றி கொடுத்தது, போருக்கு போக சொன்னது, வெட்ட சொன்னது ஆண்டவர். நீ யாருக்கு ஸ்தலத்தை காட்டுறீங்க? தனக்கு. போக்கஸ் மாறி போச்சு பாத்தீங்களா? உங்களுடைய அழைப்பு, ஐயா தயவு செய்து நான் சொல்ற சிம்பிளா எடுத்துக்காதீங்க. இது உண்மையா நடந்த சம்பவம், வேதத்தின் அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு நடந்து கொண்டிருக்குது. அநேக பேர் நமக்கு வந்திருக்கிற அழைப்பே ஃபர்ஸ்ட் உணரல, இல்ல அழைப்பை பத்தி தெரிந்து கொள்ளவில்லை, இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை சும்மா வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. உங்கள் அழைப்புல நீங்கள் அழைக்கப்பட்டதுல நீங்க நிலைத்திராமல் நீங்கள் வேற ஏதாவது காரியத்தை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கான்னு செக் பண்ணணும். இல்ல உண்மையா ஆண்டவர் அழைப்புல நம்ம திரும்பி போகாம ஆண்டவரை நோக்கி ஓடுறோமான்னு பார்க்கணும். இல்ல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஜெயத்தை கொடுக்கிறோமா, இல்ல நமக்கு அந்த ஜெயத்தை எடுத்துக்கிறோமோன்னு பார்க்கணும், இல்லையா? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி, படிங்களேன், எவ்வளவு ஒரு மோசம்.
இல்லையா? இதுல 30ஆம் ஒரு வசனத்தை, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சவுல் வந்து கையை பிடிச்சி அழுகுறார், ஐயா எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணி, இதுல நமக்கு நிறைய பிரேயர் வர நம்ம பண்ணுவோம் அப்படிதான் இல்ல? சவுல் மாதிரி, ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன், என்னை எப்படியாவது மன்னித்து விடுங்கள். இப்ப நமக்கு மன்னிப்பு இருக்கு. புதிய ஏற்பாடு காலத்துல நான் சொன்ன மாதிரி அவர் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என்றென்றும் உன்னை நேசிக்கிறார், அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம வசனங்கள் இருக்கனால நம்ம என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கோம். அப்படி செய்யக்கூடாது. சரியா? 30ஆம் வசனத்தை பாருங்களேன். 30ஆம் வசனம் படிங்க. இந்த கன்ஃபெஷனை கொஞ்சம் நல்லா படிங்க. நீங்க நிறைய பேர் படிச்சிருக்கலாம் வசனத்தை, திருப்பி ஒரு வாட்டி நல்ல சத்தமா படிங்க சிஸ்டர், நல்ல பொறுமையா கவனிங்க. அவன் பண்ற கன்ஃபெஷன், இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து மன்னிப்பு கேட்கிறோம், ஆனா இவன் கேட்கிற மன்னிப்பை கொஞ்சம் தயவு செய்து பாருங்களேன். நான் பாவம் செய்தேன், இப்போது எதுக்கு? மத்தவங்க முன்னாடி கனம். நான் பாவம் செஞ்சிட்டேன், ஆனா சாமுவேல என்ன எல்லாரும் முன்னாடி கனம் பண்ணி, நான் யாருடைய தேவனுங்க? உம்முடைய தேவன். வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சவுலுக்கு? உம்முடைய தேவனாய் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி. ஐயா, உன்னை அழைச்சவரு, உன்னை உருவாக்குனவர், நீ ஒண்ணும் இல்லாம கழுதையும் ஆடையும் மாடையும் மேய்ச்சி கொண்டு ஒரு பெஞ்சமின் கோத்திரத்துல ஓரமா ஒதுக்கப்பட்டிருந்த உன்னை ஒண்ணு இல்லாம கூட்டிட்டு வந்து ராஜாவாய் மாத்தினார் ஆண்டவர். ஒரு செகண்ட்ல நான் ஜெயிச்சிட்டேன் போற, நான் எனக்கு ஜெய நீட்டுறேன், நான் எனக்கு ஜெய எல்லாத்தையும், நான் எனக்கு ஒரு மாலையை கட்டி கொள்றேன். ரெண்டாவது நான் பாவம் செஞ்சேன்னு கன்ஃபஸ் பண்றது போலிதனமா கன்ஃபஸ் பண்ணி என்ன எல்லாருமே கனம் பண்ணிருன்னு சொல்லிட்டு உன் தேவனாய கர்த்தர். ஐயா, எங்க போனார் ஆண்டவர்? அழைப்பு என்ன? இதுதான் அங்க வந்து சொல்றார். இதனால व्यसனப்பட்ட ஆண்டவர் 28ஆம் அதிகாரத்துல சாமுவேல், செத்து போன சாமுவேல் ஆவியில வந்து கூட சொல்றார், ஐயா ஆண்டவனை விட்டு விலகிட்டாரு, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ துரோகம் பண்ணிட்ட, அவரை व्यसனப்படுத்திட்ட. இன்றைக்கு நாமும் நம்ம அழைப்புல நிலைத்திராவிட்டால் ஆண்டவர் व्यसனப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அவர் அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டில் இருந்த மாதிரி உடனடியாக அடிச்சிருந்தாருன்னா நம்மளாம் இன்னைக்கு செத்து போயிருப்போம், நம்மளாம் என்னோ கதையா இருப்போம். கிருபையினால பிழைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனா எத்தனை நாள் அந்த கிருபை இருக்குமோ தெரியாது. இதுல இன்னொரு இதே சாமுவேல்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே, இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் எழும்பி ஆண்டவர் தன்னை அழைச்ச அழைப்பை உணர்ந்தவனா வாழ்ந்தான். அதான் தாவீது. அவனு ஆண்டவர் இவனை போலவே யார அழைச்சாரு? ராஜாவா தான் அழைச்சாரு. இவனை போலதான் அவனும் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனா அவன் ஆண்டவர் நிலைத்திருந்த நிலைப்பை நம்ம ஒரு ஒரு குறிப்பா சுருக்கமா பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு அந்த தாவீதுடைய கதை எல்லாமே தெரியும். அதனால நான் வந்து முதல்ல இருந்து தாவீதை பத்தி சொல்ல போறதில்லை, கோலியாத்தை பத்தி சொல்ல போறதில்லை. ஏன்னா அதன் காரியங்கள சில வசனங்களை மட்டும்தான் உங்களுக்கு கம்பேரிஷனா காட்ட விரும்புறேன். எப்படி ஆண்டவர் வந்து அவன் மகிமைப்படுத்துறான், ஆண்டவரை கனப்படுத்துறான், தன்னுடைய அழைப்பை உணர்ந்து கொண்டான் என்பதை சுருக்கமா நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? இல்ல முதலாம் வசனத்துல வாசிங்களேன். இங்க யார் வரா? பெலிஸ்தர் தான் வராங்க. அங்க யார் வந்தா? இவனையும் ராஜா வளைச்சாரு, அவனையும் ராஜா வளைச்சாரு. அந்த ராஜா பயந்தான். இந்த ராஜா என்ன பண்றாரு பாப்போமா? படிங்க. வெறும் அறிவிக்கட்ட தான் பட்டுச்சு. இப்ப இவர் ராஜாவா இருக்காரா? ஆனா இவர் அழைப்பு என்ன? ராஜாவா இருப்பதற்கு. ஆனா ராஜாவா இல்ல, ராஜாவா அழைக்கப்பட்டிருக்கிறார். படிங்க.
யார் இடத்துல கேட்கிறாங்க? கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு. நாலாம் வசனம் படிங்க. எவ்வளவு அருமை பாருங்க, எவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்க. அதே பெலிஸ்தர், அதே சேனை, அதே ஜனம், அதே போர் சேவகர். மனிதனுடைய அழைப்பு உணர்தல் மட்டும்தான் வித்தியாசம். அதே ஆண்டவர் தான். ஒரு மனிதன் தன்னுடைய அழைப்பை புரிந்து கொள்ளவில்லையா இல்ல அதை புரிந்து செயல்படுத்தவில்லையான்னு எனக்கு தெரியல. நீங்களே நிதானிச்சு கொள்ளலாம். ஆனா இந்த மனிதன் இன்னும் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். இவன் தான் ராஜாவா இருப்பான் என்று சொல்லி சவுலுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவனை ராஜாவாக்க விடல. அவன் துரத்திக்கிட்டு இருக்கான். துரத்துனால இவர் எங்கேயோ இருக்கிறார். இப்போ தாவீது தன் தகப்பன் வீட்டுல கூட இருக்க முடியல. சில அதிகாரம் முன்னாடி வாசிச்சா என் தகப்பன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறார். ஆனா இவர் ஒரு சேனை, பெலிஸ்தரின் சேனை தன் ஜனங்களை நிந்திக்க, அவன் களஞ்சியங்களை திருடி கொண்டு போது வராங்கன்னு அறிவிக்கப்பட்ட உடனே அவனை யாரும் வந்து ஐயா வந்தியங்களை இப்படியாவது காப்பாத்தீங்க கூட கெஞ்சி கேட்கல. ஆனா தன்னுடைய அழைப்பை உணர்ந்தவன் கர்த்தரிடத்துல போறான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்கள் அழைப்பில நீங்க நிலைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாய் இருந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் நீங்க ஆண்டவரிடத்துல விசாரிக்கணும். You have to go back and always check, am I doing the right thing in my calling, in my purpose? என்னுடைய அழைப்பை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேனா என்பதை. ஏன்னா தாவீது ஒரு பெரிய மாவீரன் ஆகிய கோலியாத்தை போய் ஒரு கல்லால் அடிச்சு சாவடிச்சிடறான். அவன் நினைச்சிருந்தானா இந்த சூழ்நிலையில பெலிஸ்தனா அவ்வளவு பெரிய கோலியாத்தை அடிச்சு வெட்டினவனா அறிவிக்கப்பட்ட உடனே எட்ரா கம்பியை எடுத்தா வாழை எடுத்தமா போனமா நான் போய் இல்லையே, தன்னுடைய பலத்தினால் அதை செய்யவில்லை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அப்படி அவன் செஞ்சிருந்தானா ஒருவேளை இன்னைக்கு அவனும் ஒரு சவுல் மாதிரி செத்து ஒரு அழைப்பும் இல்லாமல் மடிந்து போயிருக்கலாம். ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகன் என்று சொல்லப்படுகிற ஒரு அழைப்பை பெற்ற ஒரு மகனாய் அவன் இருந்திருக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனா அதே பெலிஸ்தர் வந்தாலும், நான் கொன்று போட்ட அதே ஆட்கள் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, இதை நான் செய்வதற்கு ஆண்டவருக்கு பிரியமா? ஒரு வாட்டி இல்லைங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கல. 3ஆம் வசனத்துல ஒரு போர் செய்வான். ஐயா ஐயா என்னப்பா ஆண்டவர் போறான்னு சொல்லிட்டியா? அவன் போனா வெட்டி போடுவான். நிறைய பேர் நம்ம கூட அப்படிதான் மற்றவங்களுடைய பேச்ச கேட்டோடனே என்ன அப்படிருது, ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ, நம்ம தான் தப்பா திங்க் பண்ணிட்டோமோ, இது ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆச்சே, ஆண்டவர் இப்படிலாம் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாரே, திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டாரே. நிச்சயமா திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார் தான். அப்ப கூட இருக்க யாராவது இல்ல இல்லைங்க நீங்க தப்பா தான் சொல்ல போறாங்க, உங்க அழைப்பு அது கிடையாது, நீங்க வேற ஏதாவது லைட்டா பாத்துட்டு போங்க, சும்மா வந்து இருந்துட்டு போங்க, உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது, இப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா. ஆனா வாசிக்கிறீங்களா 3ஆம் வசனத்தை? இங்கேயே பயந்து நடக்கிறோம், அங்க போனா என்ன ஆகும், இதெல்லாம் நமக்கு தேவையா? தாவீது திருப்பி ரெண்டாவது தடவையும் போறாரு. ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே எல்லாம் சொல்றாங்க நான் போலாமா? ராஜாவாக அபிஷேகம் மட்டும்தான் பண்ணப்பட்டிருந்தார், கிரீடத்தை அணிந்து கொள்ளவில்லை. ஆனால் அப்பவே அவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய அழைப்புல, தன்னை அழைத்த அழைப்புல எப்படி நிலைத்திருப்பது என்பதை இதுல என்னன்னா, இது பெலிஸ்தருக்கு மாத்திரம் இல்ல, நீங்க இன்னும் கொஞ்சம் கீழே வந்து 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மால் தாவீது எங்க போனாலும் அவரை ஃபாலோ பண்றது ஒருத்தர் இருந்தார். யார் அவரு? அவர் வேலை என்ன இருந்துச்சு?
துரத்துறது. அவர் யாரை ஃபாலோ பண்ணல? நம்ம படிச்சோம், என்ன படிச்சோம்? அதுக்கு முந்தின அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்தை என்ன பார்த்தோம்? சாமுவேல் என்ன சொல்றாரு? அவர் அங்க இல்ல, திரும்பி வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். திரும்பி ஆண்டோடைய அழைப்பை பார்க்காம வேற எங்கேயும் திரும்பி பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, இதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. இங்கெல்லாம் சாமுவேல் போறாரு, என்கொயரி. ஐயா வந்துட்டாங்களா? அங்கதான் இருக்காங்களா? ஓகே, ஐம் கமிங். இப்படிதான் என்ன பண்ணாரு? அவனை வெட்டுறதுக்கு போறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப சாமுவேல் அங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளோன்னு இப்ப யாரு? சவுல் துரத்தி வெட்டுறதுக்கு போறாரு. இப்ப இந்த 9ஆம் வசனத்தை பாருங்க. நான் நிறைய காரியங்கள் உங்களுக்கு படிச்ச டைமான சொல்லிதான் சுருக்கமா சொல்றேன். ஒரே ஒரு லைன் தான், அவன் வருவான். அடுத்து 12ஆம் வசனம் வாசிங்க. ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். என்ன சொன்னாரு? அவன் வருவான். அநேக நேரம் எனக்கு நிறைய காரியங்கள் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆண்டவரத்துல கேட்கும் பொழுது நிறைய நேரத்துல கோ, நோ, எஸ் இப்படிதான் நிறைய வாட்டி பதில் வந்திருக்கு. நிறைய காரியங்கள் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. நிறைய காரியம் நான் சில நேரத்துல நான் உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவேன், இல்லப்பா எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டா நான் செய்ய போறேன், அவ்வளவுதான். சோ அதனால ஆனா சொன்னது ஆண்டவர் சொல்றதை கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா எப்படி இருக்கும்? போ, செய், அப்படிதான் நடக்கும். நடக்காது. ஆனா இதுல இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, அங்க பெலிஸ்தர் சேனை துரத்துனாங்க, இங்க இவனை துரத்திட்டு வரான் ஒருத்தன். இவனை துரத்திட்டு வரான். நம்மனா துண்டகணம் துணியம் காணனு. ஏன்னா முன்ன 3000 பேரோட சேவரோட வரானா சவுலா, என்ன வேணா வெட்டி பொழைச்சு போடுவான்னு சொல்லிட்டு ஓடி இருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் ஓடுறதுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே அவன் வரான் தான், ஆனா எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவானா? அதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இட் குட் பி எனி பிக் சேலஞ்ச். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனை, எப்படிப்பட்ட அதாசனமான காரியங்கள் உங்களுக்கு போராட்டமா வந்தாலும் சரி, உங்களுடைய அழைப்பு உங்களுக்கு புரியுது என்றால், you will take a minute to go back to God, not to man. ஆண்டவரை நோக்கி ஓடி, ஆண்டவர் இதை செய்யலாமா, இதுக்கு என்ன நடக்கும், ஏன் நம்ம கேட்கறது இல்லைன்னா, நம்ம எது நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி வாழுகிற ஒரு கிருபைக்குள்ள போயிட்டோம். எப்படியாவது கிருபை நம்மள காப்பாத்திரும். காப்பாத்துது இல்லைன்னு சொல்லல, ஆனா கிருபை எடுத்துக்கொள்ளப்பட்ட என்ன பண்ணுவோம்? சோ அதனால நம்ம முக்கியமா ஒரு கருத்தை நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய அழைப்பு நாம் எப்படி நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லி. நான் இன்னும் ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த தியானத்துக்கு இது ரொம்ப அடிப்படையா இருக்கு. நிறைய நேரங்களில் நம்ம இந்த காரியத்துல நம்ம அழைப்பை இழந்து விடுவோம். நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துல தன்னுடைய அழைப்பை உணர்ந்து இருந்தாலும் அதை இழந்து போவதற்கு பெரிய ஒரு தடையா இருந்திருக்கலாம். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். இங்க எல்லாருக்கும் அநேகம் பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஜெப்தா என்று ஒரு ராஜா இல்ல, அந்த காலத்து ராஜா கிடையாது, இவர் ஒரு நியாயாதிபதியாய் தெரிந்து கொள்ள. நிறைய நியாயாதிபதிகள் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அதுல ஒவ்வொருத்தர் சில காரியங்களை செஞ்சாங்க, சில பிரியமா இருந்தாங்க, சில பிரியமா இல்லாம. ஆனா இந்த யெப்தா என்பவன் ரொம்ப நல்ல மனுஷன். ஆண்டோடைய ஜனங்களை காப்பதற்கும், நியாயம் தீர்ப்பதற்கும், ஆண்டோடத்துல போய் ஜெபிப்பதற்கும் ரொம்ப வாஞ்சை உள்ள ஒரு நியாயாதிபதி. இவனுக்கு அதான் அந்த காலத்துல ஒரு அழைப்பு. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த கதையில இவர் ஒரு இடத்துக்கு
போருக்கு போகணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும்ல. ஜெப்தா கதை தெரியும்ல? இங்கிலீஷ்ல ஜெப்தா, தமிழ்ல எப்தாவா? எப்தா. சரி, இங்கிலீஷ்ல படிச்சு படிச்சு அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இவரு போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்றாரு. ஐயா, ஆண்டவரே, இது பெரிய ஒரு சேனை, இவங்கள போய் நானு எப்படி சந்திப்பேன்னு தெரியல. ஆனா எப்படி இருந்தாலும் நான் வெற்றி பெற்றுட்டேன்னா, நீர் எனக்கு வெற்றியை கொடுத்தீர் என்றால், நான் வீட்டுக்கு முதலாவது வந்து எதை பார்க்கிறேனோ அதை பலி எடுத்துறேன்னு சொல்றான். போறாரு போருக்கு, வெற்றி கிடைத்தது, சந்தோஷமா வராங்க. ஐயோ, வெற்றி கிடைச்சிச்சு, எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு என்று சொல்லி யாரு முன்னாடி நடனம் ஆடி டான்ஸ் ஆகி நல்ல சந்தோஷமா வர்றது? அவங்க மகள் வரா. ஒரு நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு ஒரு ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கிறார். நான் அதை செய்வதற்கு ஆண்டவர் சில காரியங்களை பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். சில காரியங்களை நான் செய்யக்கூடாது, சில காரியங்களை நான் ஆண்டவருக்கு என்று தியாகம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் தியாகம் பண்ணாத மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இங்க எப்தா பெரிய ஒரு பொருத்தனை பண்ணிட்டார். மகளை பார்த்தோன்னே அவன் என்ன ஆயிடுறான், ஐயோ, இவ்வளோ ஒரு போர்ல வெற்றி பெற்று சந்தோஷமா வந்து கொண்டிருது, ஆண்டவரிடத்துல நான் வாக்கு கொடுத்துட்டேனே, நான் பலியிடணும். அப்ப யோசித்து பாருங்க, ஒரு தகப்பனுடைய மனம் எப்படி இருந்திருக்கும். ஒரு தகப்பனா அந்த மனுஷனை நினைச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என் முன்னாடி அனாயல் இருக்கான். அன்னைக்கு சாமுவேலை பத்தி நம்ம ஆபிரகாமை குறித்து நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். அவன் எப்படி வந்து போன வாரம் மெசேஜ்ல பார்த்தோம், எப்படி ஈசாக்கை பலி எடுக்கும்போது அவனுடைய மனம் நொந்து இருக்கும், அவனுடைய இருதயம் எப்படி வேதனைப்பட்டு இருக்கும். ஆனா ஆண்டவர் அழைச்சிட்டாரு, சொல்லிட்டாரு செய்யணும். இங்க ஆண்டவர் அழைச்சிட்டாரு, என்னுடைய அழைப்பு போருக்கு போய் இந்த மக்களை காப்பாத்துவது. நான் சென்றேன், போர்ல வெற்றி பெற்றேன், வந்துட்டேன், இனிமே என்ன அப்படின்னு சொல்லி அவன் இல்ல, ஆண்டவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த மகள் போறா. அவ கன்னியா இருந்த நிமித்தம் அவளை சென்று அவள் நண்பர்களோடு அவள் சந்தோஷமா இருந்துட்டு மலைகளில் இருந்து வந்து கடைசியாக பலி கொடுத்து விடுறான். நான் நினைச்சேன், இந்த ரொம்ப பழைய காலங்களை படித்த, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பா படித்த, ஆனா முதலாவது இந்த கதை நான் படிக்கும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஐ வாஸ் திங்கிங், ஓ, இந்த கிளைமேக்ஸ்ல ஒருவேளை வந்து ஆண்டவர் வேணாம் சொல்லிடுவாரோ, அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருக்கும்போது, ஒருவேளை ஆண்டவர் வேணாம் சொல்லிடுவோம், ஐயோ இறக்கப்பட்ட மாட்டாரா? Sometimes it's tough. What I'm trying to tell you is, உங்கள் அழைப்பு சில நேரங்களில் கடினமா இருக்கும், சில வேளைகளில் கடினமான பாதைக்குள் செல்வது போலதான் இருக்கும். ஐயோ, நான் இந்த அழைப்பு, ஒருவேளை இது ஆண்டவன் அழைக்கவே இல்லை, நான் தவறா புரிந்து கொண்டேன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு உங்கள் சூழ்நிலை வந்துவிடும். You will be pushed to think that you have got a wrong purpose and call in life. ஒருவேளை நான் தவறான அழைப்புக்குள்ள வந்துட்டு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களால அந்த சூழ்நிலை மத்தியிலும் அழைப்பில் நிலைத்திருக்க முடியுமா? உங்களுக்கு பிரியமான சில காரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஆண்டவர் கொண்டு போவாரு. ஒருவேளை உங்களுக்கு உலக பிரகாரமா நீங்க ஒருவேளை சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துருக்கலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம், ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும், உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு இருதயத்துக்கு சில பிரியமான காரியங்களை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆண்டவரை. You might be just thinking, oh, நான் எல்லாமே பண்றேன், பட் இட்ஸ் ஓகே, இது எனக்கு பிரியமானது, ஆண்டவரே இது ஓகே, எனக்கு அழைப்பு இருக்கு, எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், பட் no, you can't live like that. அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் அன்பு சகோதரனே சகோதரியே, அதை நீ விட்டு விட வேண்டும். நீ ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க, அந்த அழைப்புல நிலைத்திருக்க, உன் ஓட்டத்தை ஓடுவதற்கு விட்டுவிடதான் வேண்டும். நான் நிறைய காரியங்களை சொல்லலாம் இந்த காரியங்களை குறித்து. அடுத்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருமையான கதாநாயகனாகிய சாம்சன் வந்துருவாரு, சிம்சோன்.
நல்ல ஒரு அழைப்பு, நல்ல ஒரு அழைப்பு. ஆனா அவன் பார்வை அவனுக்கு பிரியமானது. ஐயா, அதை செய்யாத நசலனா அழைக்கப்பட்டிருக்கிற நீ இந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாம் காப்பாத்துவதற்கு உனக்கு பலனை கொடுத்திருக்கிற ஆண்டவர். உன்னை அழைச்சதே நீ எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு. நீ ஒரு பெலிஸ்தருக்கு முன்பாக, அமலேக்கருக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக எழும்பி தேவனுடைய மக்களை கனம் பண்ணுவதற்கு, காப்பாற்றுவதற்கு அழைக்கப்பட்டவன். அப்போ அவன் முடிய வெட்டாத, தவறான காரியங்களை சிந்திக்காத, எவ்வளவு ஆண்டவன் நமக்கு சொல்லலாம். அதை போல ஆனா அவன் கண்கள், இச்சைகள், அவனுடைய மாம்சத்தின் பிரியம், திலேலா கூட போய் உறவு வைத்துக் கொள்ளுகிறான். சாப்பிடக்கூடாத செத்து போன சிங்கத்திலிருந்து அணியே சாப்பிடக்கூடாது, அதையும் அதுக்குள்ள செத்து போன மிருகத்துல இருந்து சாப்பிட தொடக்கூடாதுன்னு இருக்கு, தீட்டாயிடும்னு அதையும் தொட்டு அதுக்குள்ள வந்த தேன் கூட்டையும் இழுந்து தேன். உங்கள் அழைப்பு என்ன? ஐயா, எப்படியாவது வாழ்ந்து விடலாம், எப்படியாவது நான் ஆண்டவரிடத்துல எப்படியோ பரலோகம் போயிடும் மன்னிப்பு கேட்டு. சிலுவையில கடைசியில சாகும் போது ஒருத்தன் தொங்குனா, அவன் கடைசியில மன்னிப்பு கேட்டான். அவன் வாழ்க்கையில பர்பஸே இல்லைங்க. அவன் திருடனதான் வாழ்ந்தான், ஏதோ பரலோகத்துக்குள்ள போனான். ஆனா இன்னைக்கு நீ நான் அப்படி இல்ல. ஒருவேளை நீங்க செத்து போகும்போது உங்களுக்கு தண்ணி கொடுக்கும்போது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அப்படி நீங்க சூழ்நிலை இருந்தீங்கன்னா ஓகே. பட் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we have to live the purpose. நான் சொன்ன பிரகாரம் அதோடைய உள்ளான அர்த்தம், இட்ஸ் fulfilling the purpose. உங்களுடைய அழைப்பை நீங்கள் முழுமைப்படுத்தி அதை நிறைவேற்றுவது தான் நீங்கள் ஆண்டுக்குள்ள நிலைத்திருக்க அந்த நிலைத்திருங்கள் என்ற வார்த்தைக்குரிய உண்மையான கருத்தும் அதிலிருந்து வரக்கூடிய கனிகளின் அர்த்தமும். இவைகள் எல்லாவற்றிலும் நான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயத்தை இவங்க ரெண்டு பேர்ல நான் பார்த்தேன். இந்த தாவீதும் ஜெப்தா கிட்டையும் அவங்களுடைய அழைப்பை உணர்ந்து கொண்டாங்க. அந்த அழைப்பில் அவங்க நிலைத்திருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், குணாதிசயம் என்னன்னா கீழ்ப்படிதல் அவங்களுக்கு இருந்தது. அதனாலதான் சாமுவேல் அதே 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது சவுல் சொல்லும் போது, ஐயா அதெல்லாம் பலியில தான் கொண்டு வந்தேன், நான் நல்லதெல்லாம் ஒதுக்கி வச்சதுக்கு காரணமே ஆண்டவருக்கு பலி கொடுப்பா, நான் சும்மா எடுத்து வைக்கல, ஆண்டவருக்கு செய்வதற்கு. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, அவர் பலியும் விரும்புவதில்லை, காணிக்கைகளும் விரும்புவதில்லை, உங்களுடைய கீழ்ப்படிதலை தான் விரும்புகிறார். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உங்களை ஆண்டவர் என்னத்துக்கு அழைச்சிருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. அதை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல போய் விசாரிங்க. ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் இதுதான் ஆண்டவருக்கு பிரியமா என்று தாவீது கேட்டது போல இதைதான் செய்யலாமா என்று அவரிடத்துல கேளுங்க. கீழ்ப்படிவோம். ஜெப்தா போல தனக்கு பிரியமான காரியமா இருந்தாலும் அதை விட்டு அகற்றுவோம். நம்மளை தொந்தரவு பண்ற சிந்தனைகள் வந்தாலும் அது என்ன ஒரு குணமா இருந்தாலும் சரி, அதை விட்டு கலைந்து எறிவோம். அதனாலதான் இதெல்லாம் உணர்ந்த பவுல் தன் தீமோத்தேயு கடைசியில் சொல்லும் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தன் ஓட்டத்தை, தன்னுடைய அழைப்பை உணர்ந்தவர். நான் நிறைய காலையில சொல்லல, மணியாகி விட்டது, நேரம் கடந்து விட்டது. என்ன பவுலை குறித்து நீங்க இந்த காரியத்தை குறித்து தியானிக்கணும்னா அவ்வளவு அருமையா. நம்ம போன சண்டே கூட அதை பற்றி தியானித்தோம். எப்படி அந்த கப்பலில் ரோமாபுரிக்கு போகும் பொழுது ஒருவேளை என்னை தேவன் அதுக்கு அழைக்கல, நான் ரோமாபுரியில போய் நிற்கணும் அவசியம் இல்லை, எப்படியாவது இப்படியே நீச்சல் அடிச்சு பின்னாடி போயிடலாம் ஓடி போயிருக்கலாம். நோ, he understood. என்ன அழைச்சவர் என்ன போய் அங்க நிப்பாட்டுவாரியா? நீங்க யாரும் சாக மாட்டீங்க. அழைப்பை உணர்ந்தான், மனிதருக்கு பயப்படவில்லை. நம்ம தியானத்தை கொண்டிருக்கிறோம், யாருக்கு பயப்படுறோம் என்று சொல்லி ஒவ்வொரு சண்டையும். இன்றைக்கு நம்ம அழைப்பை ஒரு விசை கண்களை மூடினவர்களாக நாம் ஜெபிப்போம்.